ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து ஹூக்கை வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து 2.5 இன்ச்சும் ஒரு பக்கம் வந்து 1.5 இன்ச்சும் வச்சுருக்கேன். ஓகேயா? ஸோ இப்போ வந்து நான் வச்சுருக்கிறது வந்து 1.5 இன்ச் வச்சுருக்கேன். இது வந்து ஹூக் மாட்டுற இடம். சரியா? ஸோ ஹூக் மாட்டுறதுக்கு 1.5 இன்ச்சும் அகலம் வச்சுக்கோங்க. நீளம் வந்து நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டில் எவ்வளோ நீளம் இருக்கோ அந்த நீளத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேயா? ஸோ இப்போ எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, மேலே வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். மேலே வச்சு கீழே உள்ளே மடிச்சு அடிக்கணும். இதே வந்து வந்து கீழே வச்சு மேலே மடிச்சு அடிக்கணும். ஓகே. ஸோ இதை வந்து இப்படி மடிச்சு வைக்கிறேன். இப்படி பாருங்கள். இப்போ வந்து லைட்டாக என்ன பண்ணணும்னா, கீழே வந்து கொஞ்சம் லைட்டாக சின்னதாக மடிச்சுக்கோங்க அப்படி. ஸோ இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணோன்னா ஃப்ரண்ட் பார்ட்டில் வைக்கிறோம். நான் இப்போ தைக்கிறது வந்து என்னென்னா ஹூக்கு. ஓகேயா? முன்னாடி பக்கம் வைக்கிறேன். 1.5 இன்ச் அகலமும் ஃப்ரண்ட் பார்ட்டோட நீளம் தான் வந்து இந்த ஹூக்கோட நீளம். அந்த நீளத்தை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா உள்ளே வந்து மடிச்சடிப்பேன். கீழே ஒரு 1/2 இன்ச்சும் மேலே ஒரு 1/2 இன்ச்சும் மடிச்சு இந்த அடிச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி வைக்கிறதுக்காக. ஸோ பார்த்துக்கோங்க. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்டிச் போட்டு மேலே வந்து லைட்டாக சின்னதாக 1/2 இன்ச்சில் மடித்து அப்படியே ஒரே ஸ்டிச்சாக போட்டுரும். ஓகேயா? ஸோ அப்புறம் வந்து தைச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இடத்தையல் போடணும். நம்ம பிசுறில் இருக்கிறத கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு இடத்தையல் மட்டும் உள்ளே போட்டுடலாம். ஓகே. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுறோம், ஒரே ஒரு தையல். அதாவது ப்ளவுஸ் மேலே போடாமல் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அந்த ஹூக் மேலே கூட போடலாம். ஸோ ஹூக் மேலே கூட போட்டால் கூட நல்லாயிருக்கும். அந்த ப்ளவுஸ் மேலே போட்டோம்னா நல்லா இருக்காது. ஸோ ஹூக் மேலே நீங்கள் என்ன பண்ணணும், லைட்டாக ஒரே ஒரு தையல் மட்டும் போட்டுக்கோங்க. ஹூக்கு வைக்கிற அந்த இடத்துட்ட. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணால் ஒரு தையல் போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா லைட்டாக மடித்து உள்ளே அடிக்கிறோம். ஓகேயா? ஸோ ஹூக்கு இருக்க இடம் எப்பயுமே நம்ம என்ன பண்ணால் உள்ளே தான் மடிச்சு அடிப்போம். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஹூக் வைக்கிறோம் அப்படின்னா உள்ளே தான் மடிச்சு அடிப்போம். நான் எப்படி மடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? டபுள் ஃபோல்டு பண்ணி உள்ளே மடித்து ஒரே ஒரு ஸ்டிச் போட்டிங்கன்னா நமக்கு வந்து ஹூக் வைக்கிற இடம் வந்து ஃபினிஷிங் ஆகிடும். இப்போ என்ன பண்ணால் டபுள் ஃபோல்டு பண்ணுறேன். அதே மாதிரி உள்ளே நான் அடிச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா, அந்த பிசுறு வந்து உள்ளே மடித்து வைக்கணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ பிசுரை வந்து உள்ளே வச்சு நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஃபோல்டு பண்ணி ஒரே ஒரு தையல் மட்டும் அதில் போட்டுறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹூக் வைக்கணும். ஓகேயா? ஸோ இவ்வளோ தான் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து ஹூக் வைக்கிறது வந்து இவ்வளோ தான். ஒரே 1.5 இன்ச்சு அகலமும் நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் இருக்குல்ல, ஃப்ரண்ட் பார்ட்டோட நீளம் தான் வந்து அந்த ஹூக்கோட நீளம். ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேலே வந்து மடிச்சு அடிக்கணும் ஒரு 1/2 இன்ச்சு, கீழே ஒரு 1/2 இன்ச்சு மடிச்சு அடிக்கணும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணால் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். அதே மாதிரி ஹூக் இருக்க பகுதியை வந்து உள்ளே தான் மடிச்சு அடிக்கணும். சரி, உள்ளே வைக்கணும். அதே வந்து ஐப்பட்டி நம்ம தைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து வெளியே எடுத்து வைக்கணும். சரியா? இது வந்து உள்ளே வச்சு அடிக்கணும். இது வந்து வெளியே எடுத்து வச்சு அடிக்கணும். ஓகே. ஸோ இதெல்லாம் டிஃப்ரென்ஸு ஹூக்குக்கு ஐக்கும். ஸோ இதில் என்ன பண்ணால் ஒரு தையல் போட்டேன். பார்த்துக்குங்க. இதே மாதிரி நீங்களும் தையல் போட்டு பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஃபினிஷிங் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் இருக்கணும். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் வந்து நமக்கு வரும். ஸோ அடுத்தது நம்ம என்ன அடிக்கிற போகிறோம்னா, தான் அடிக்க போகிறோம். ஐப்பட்டி வந்து அடிக்க போகிறோம். அதுக்கு வந்து 2.5 இன்ச் வந்து அகலமும் அந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டோட நீளமும் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 1/2 இன்ச் மேலே ஒரு 1/2 இன்ச் கீழே ஒரு 1/2 இன்ச் மடிச்சு அடிக்கிறதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணால் ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து திருப்பிக்கிட்டோம். ஸோ திருப்பி ராங் சைடில் வைக்கணும். ஸோ ராங் சைடில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, லைட்டாக மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் வச்சு மடிச்சுக்கிறோம். ஸோ இது ராங் சைடாக இருக்கும். இதில் வந்து ரைட் சைடு இருக்குது. ஓகே. ஸோ ரைட் சைடாக தான் திருப்பி வச்சுருக்கோம். இது ரைட் சைடு, இது ரைட் சைடு, கீழே இருக்கிறது ராங் சைடு. ஓகே. இப்படி தான் வைக்கணும். இப்போ என்ன பண்ணால் அந்த இடத்துல வச்சுட்டு லைட்டாக மடிச்சுக்கிறேன். 1/2 இன்ச்சு மடிச்சுட்டு வந்து என்ன பண்ணால் ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம நார்மலாக தையல் போடுவோம்ல, ஸோ அதே மாதிரி தையல் போட்டுக்கணும். ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே மட்டும் என்ன பண்ணுறோன்னா, நெக்கு வரும்ல அந்த இடத்துக்கிட்ட மட்டும் ஒரு 1/2 இன்ச் வந்து உள்ளே மடித்து அப்படியே ஸ்டிச் பண்ணிடுறீங்க. மடிச்சிருக்க மாதிரிங்க. ஸோ இந்த மாதிரி மடித்து அப்படியே ஸ்டிச் பண்ணிடுங்க. அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம வந்து ப்ளவுஸோட நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணும்போது இது ஒன்றும் பெருசாக தெரியாது, நீட்டாக இருக்கும். ஓகேயா? ஸோ இப்போ என்ன பண்ணோம், நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணோம், அந்த இடத்துலேருந்து இடத்தையல் ஒன்று போட்டுக்கோங்க. எப்பயும் போல் இடத்தையல் போல். ஸோ அதே மாதிரி இடத்தையல் ஒன்று போட்டுக்கோங்க. அதுவும் வந்து ப்ளவுஸில் வரக்கூடாது. நம்ம வந்து
ஐப்பட்டி தச்சிருக்கோம்ல அந்த இடத்துல தான் தையல் விழுகணும். ஓகேயா, அதை மட்டும் பார்த்துக்கணும். இல்லை ப்ளவுஸில் விழுந்தால் நல்லா இருக்காதா, கொஞ்சம் அன்ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஐப்பட்டியில் தான் வந்து தையல் விழுகிற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஸோ இப்போ தான் இடத்தையில் நம்ம போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணோன்னா ஒரு ஃபோல்டு பண்ணுறோம். ஸோ ஒரு ஃபோல்டு பண்ணிட்டு அதுக்கடுத்து ஒரு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிடுறோம். எப்படி இப்போ ஃபோல்டு பண்ணுறேன்னு பார்த்துக்குங்க. ஒரே ஒரு ஃபோல்டு போயிட்டு சிங்கிள் ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த பிசர்லாம் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வச்சுட்டு நீங்கள் மடிச்சு அடிச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஃபோல்டு பண்ணிட்டு அடுத்து ஒரு ஃபோல்டு, அப்போ டபுள் ஃபோல்டு பண்ணி என்ன பண்ணால் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இதான் வந்து என்னென்னா ஐப்பட்டி வந்து ஸ்டிச் பண்ணுற மெத்தடு. அதாவது ஹூக்கை விட ஐப்பட்டி வந்து 1 இன்ச்சு கேப் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். 2.5 இன்ச் நல்லா பெருசாக இருக்கும். அப்படி தான் நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிக்கிறோம். ஏன்னா நம்ம அடிக்கும் போது எது ஹூக்கு எது வந்து நமக்கு தெரியாது. ஏன்னா பிகினஸாக இருக்கவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு குழப்பமாக இருக்கும். இது எப்படி தைக்கிறது, இது எப்படி முன்னாடி வச்சு தைக்கிறது அப்படி தெரியாது. ஸோ இது வந்து நீங்கள் பழக ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேயா, ஸோ இதில் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த கிளாஸ் வந்து நாங்கள் போட்டுக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணால் அடித்து ஒரே ஸ்டிச்சிங் வந்து அந்த இடத்துல போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான். அதில் இந்த மாதிரி என்ன பண்ணால் ஒரே ஒரு தையல் போட்டோம்னா நமக்கு வந்து ஐப்பட்டி வந்து ரெடி ஆயிரும். ஸோ ஹூக்கை வந்து இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். ஆனால் மடித்து ஃபோல்டு பண்ணி மடிக்கிறது மட்டும் கரெக்டாக பர்ஃபெக்டாக மடிக்கணும். ஏன்னா நம்ம ஃபோல்டு கொஞ்சம் மடிக்கும்போது கொஞ்சம் கோணலாக மடிச்சிட்டோம்னா நம்ம தையலும் கோணில் தான் விழுகும். ஸோ அதனால் நல்லா ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் அடுத்து ஒரு 1/2 இன்ச் வச்சு நீங்கள் அழகாக டபுள் ஃபோல்டு பண்ணி கரெக்டாக அந்த ஃபோல்டு பண்ணி கூட அந்த இடத்துல அழகாக ஸ்டிச் பண்ணிடணும். ஒரே ஒரு தையல் மட்டும் நீட்டாக போட்டுருங்க. ஸோ இப்போ நான் போடுறேன் பாருங்கள், அந்த மாதிரி நீட்டாக போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான். ஹூக்கை வந்து நம்ம தைச்சி முடிச்சாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா அந்த ஐப்பட்டிக்கு வந்து என்ன பண்ணணும், கொக்கி மாட்டுவோம்ல அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், வி சேஃப் போடுவோம்ல அந்த வி சேஃப் வந்து நம்ம அடுத்து வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஃப்ரண்ட்டு 2 பார்ட்டுமே கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ ரெண்டுமே வந்து அளவு கரெக்டாக இருக்குது. ஏன்னா அடுத்து பேக் பார்ட் நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது ஒன்று ஏற்றி ஒன்று இறக்கின்னு தான் நல்லா இருக்காது. ஓகே, அதனால் இப்போ என்ன பண்ணோன்னா ஐப்பட்டிக்கு வந்து நம்ம குக்கி மாட்டோட இருக்குல்ல அந்த வி சேஃப் போடுவோம். அந்த வி சேஃப் வந்து என்ன பண்ணோம் மார்க் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டபுள் ஃபோல்டு பண்ணி அந்த மிட் பாயிண்ட்டை குறிச்சிக்கோங்க. அடுத்து அதிலேருந்து ஃபோல்டு பண்ணி மிட் பாயிண்ட்டை குறிச்சிக்கோங்க. அப்புறம் இதிலேருந்து ஃபோல்டு பண்ணி அது நம்ம நடுவில் இருக்குதே கீழே இருக்குதே ஃபோல்டு பண்ணி ஒரு மிட் பாயிண்ட் குறிச்சிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து மேலே ஒரு பாயிண்ட்டு கீழே ஒரு பாயிண்ட்டு மொத்தம் 5 வரும். சரி, அப்போ எப்படி நம்ம குறிச்சின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் குறிக்கணும். அப்படியே வி சேஃப் போட்டுக்கோங்க. போட்டு அது மேலே நம்ம என்ன பண்ணலாம் ஸ்டிச் பண்ணிடுறோம். இவ்வளோ தான் வி சேஃப் போடுறது. இதை நீங்கள் இந்த மாதிரி ஐப்பட்டி வந்து இந்த மாதிரியும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இல்லை வந்து நீங்கள் இதுக்கு நம்ம சில்வரில் இருக்கும்ல விற்றுட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கி கூட நீங்கள் என்ன பண்ணலாம் ஸ்டிச் பண்ணலாம். குக்கி மாதிரி மாட்டல் மாதிரி ஒன்று இருக்கும், மாட்டுற மாதிரி. ஸோ அதையும் நீங்கள் வைக்கலாம். ஸோ அதை விட இதுதான் வந்து நம்ம பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நிறையா ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி வி சேஃப் தான் போட்டிருப்பாங்க. ஸோ இது ஒன்றுமே பிரச்சனையே இல்லை. இது நார்மல் தான். நம்ம அந்த வி சேஃபில் நம்ம போட்டிருக்க வி சேஃப் போட்டிருக்கலாம் அதிலேயே ஸ்டிச் பண்ணுறோம். நிப்பாட்டி என்ன பண்ணால் ஊசியை வந்து உள்ளே இறக்கிட்டு அந்த டேர்னிங்கில் வந்து கிளாத்தை திருப்பிட்டு நம்ம என்ன பண்ணால் ஸ்டிச் பண்ணுறோம். அவ்வளோதான் இதில் விஷயம். பட் இதில் பெரிய விஷயமாலாம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணி இப்படியே வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணேன். எப்படி மாற்றி நான் ஸ்டிச் பண்ணுறோம் அதே மாதிரி நீங்களும் மாற்றி ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ஸ்டார்டிங்கில் பிகினஸாக இருக்கும்போது நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து தைச்சிருப்போம். அதாவது நம்ம பேப்பரில் வந்து தையல் போட்டிருப்போம்ல அதே மாதிரி கிளாத்தில் வந்து ரவுண்ட் சேஃப்லாம் போட்டு தையல் போட்டிருப்போம். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி சேஃப் வந்து நான் சொல்லி கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி சேஃப் வந்து போடுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டாக ஊசியை வந்து கிளாத்தில் இறக்கிட்டு அதுக்கப்புறம் லிஃப்டரை மேலே ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும் கிளாத்தை வந்து திருப்பணும். ஸோ அப்படி திரும்பினா தான் கரெக்டாக வந்து ஸ்டிச்சிங் போடுவோம். நீங்கள் வந்து லிஃப்டரே ஊசி சேர்த்து திருப்பிட்டிங்கன்னா அவள் கிளாத்தில் வந்து எதுவுமே பேலன்ஸ் இருக்காது. ஸோ நீங்கள் கரெக்டாக திருப்ப முடியாது. ஸோ ஊசியை வந்து கிளாத்தில் இறக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகே, கரெக்டாக 5 வச்சா போதும் ஐப்பட்டி. அதே மாதிரி எப்படி மிட் பாயிண்ட் குறிக்கிறதுன்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி குறிங்க. சில டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.